பாஜகவின் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் தற்சமயம் வெளியானது. இதில் விளவங்கோட்டில் நந்தினி போட்டியிடப் போவதாக பாஜக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாஜகவின் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் தற்சமயம் வெளியானது. இதில் விளவங்கோட்டில் நந்தினி வேட்பாளராக போட்டியிடப் போவதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாஜகவின் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் தற்சமயம் வெளியானது. இதில் விளவங்கோட்டில் நந்தினி பாஜகவின் வேட்பாளராக போட்டியிடப் போவதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 15 வேட்பாளர் அடங்கிய இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் தற்சமயம் வெளியானது. இது குறித்தான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், விவரங்களை பதிவு பண்ணலாம். காலியாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கும் தேர்தலானது அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் மக்களவை தேர்தலோடு சேர்த்து விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கும் தேர்தலானது நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் அந்த தொகுதியில் பாஜக சார்பில் ஸ்ரீமதி VS நந்தினி போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயதாரணி ராஜினாமா செய்ததை அடுத்து அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டு தற்பொழுது தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த தொகுதியில் VS நந்தினி போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. விளவங்கோடை பொறுத்த வரைக்கும் அது வழக்கமாக காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியாகவே இருந்து வருகிறது. ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் பாஜக இரண்டு கட்சிகளுக்குமே சமபலமாக இருக்கிறது. இந்த நிலையில் ஒருவேளை கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் விஜயதாரணிக்கு போட்டி அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பொன் ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தால் இந்த நிலையில் விளவங்கோடு தொகுதியில் மீண்டும் விஜயதாரணியை நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என்றும் கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது VS நந்தினி என்பவருக்கு பாஜக மேலிடம் தற்பொழுது வாய்ப்பளித்திருக்கிறது. இதை தவிர ஒட்டுமொத்தமாக தமிழகத்திற்கான அந்த வேட்பாளர்கள் பட்டியல் என்பது பெருமளவில் பாஜக தலைமையால் இறுதி செய்யப்பட்டு இருக்கிறது. நேற்று 9 தொகுதிகளுக்கு வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் இன்றைய தினம் 15 தொகுதிகள் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு சேர்த்து 15 தொகுதிகளுக்கு வெளியிடப்பட்டு இருக்கிறது. அதே போல காலியாக இருக்கக்கூடிய அந்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி தேர்தலுக்கான வேட்பாளர் பெயரும் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.